தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் டெக் செய்திகளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் இந்த ஒரு வாசகத்தை கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலோட இருந்திருப்பீங்க. கடந்த வாரமே நான் சொல்லியிருந்தேன், டெக் நியூஸை ஸ்டாப் பண்ணிடலாமா, ஏன்னா இன் பிட்வீன் வீக்கில் எப்பயாச்சும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கும்போது அதை மட்டும் போட்டுக்கலாம், வீக்லி நம்ம ரெகுலராக வீடியோஸ் மட்டும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் டைம்லேருந்து பார்த்தா அது ரொம்பவே கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி வீக்லி பேசிஸில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நிறைய வருஷமாக அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் இன்ட்ரெஸ்ட் கம்மியான மாதிரி இருந்தது, நிறைய பேர்கிட்ட போய் சேராத மாதிரி இருந்ததுன்றனால தான் கேட்டிருந்தேன். பட் நான் எதிர்பார்த்ததுக்கும் மேலே நிறைய பேர் கமெண்ட்டில் இல்லை டெக் நியூஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப பெரிய நன்றிகள். நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஆதரவு, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்காகவாச்சு அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து நான் அதை தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் டெக் நியூஸை தொடர போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையுடன் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா, டெக் நியூஸில் நம்ம என்ன விதமான மாற்றங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றது நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ, இந்த இடத்துல லேக் இருக்குது, இல்லை இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்றது போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். அதை பொறுத்து போக போக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம சேனல் வந்து கொண்டு வருவோம். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும், இன்னும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம கடந்த மாதம் வந்து ஒரு கிவ்வே ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்ஸ்டாகிராமுக்காக மட்டுமே. அதில் வின்னரை மாற்றி செலக்ட் பண்ணியிருந்தோம். யார் 100% எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க என்ன ஃபோனை கேட்டாங்களோ அந்த ஃபோனை வாங்கி அவருக்கு கிவ்வே அமிச்சாச்சு. அவர் ரிசீவும் பண்ணிட்டார். இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. திஸ் இஸ் த ப்ரூஃப். அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது. சரிங்களா? அடுத்த கிவ்வே நம்ம சேனலில் சீக்கிரமாக வரப்போது. யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் தனித்தனியாக கொண்டு வர போகிறோம். எல்லாமே சூப்பர் டிடிஸ்க்காக மட்டும்தான், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10,000 mAh இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியோடு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சீக்கிரமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவுமே மிட் ரேஞ்சில்ன்றது போல் இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம சிலிக்கான் கார்பன் பேட்டரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 2026 மிட்லேயே நம்ம 10,000 mAh பேட்டரியை வந்து பார்த்துருவோம் அப்படின்றது போல் ஒரு கருத்துக்கள் வந்து பரவிட்டு இருக்கு. ரீசெண்டாக ரியல்மி கூட 10,000 mAh இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு அப்படின்றது போல் சும்மா ஒரு ஷோகேஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணல, ஜஸ்ட் இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் மட்டும் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது சீக்கிரமாவே ரியாலிட்டி ஆகப்படும். அண்ட் ஃபைனலி ஐபோன்ல இருந்து ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் வரப்போகுது. வந்துட்டோம்ல, 2026 முடிவுக்குள்ள வந்துருன்றது போல சொல்றாங்க. ஆனா மேட்டர் என்னன்னா, நீங்க வாங்கக்கூடிய மொத்த ஸ்பேருமே சாம்சங் கிட்ட இருந்து தான் வாங்குறீங்க, இன்க்ளூடிங் டிஸ்பிளே, இன்க்ளூடிங் ஹிஞ்ச். யார்கிட்ட வாங்குங்கிறத மேட்டர்ல, எப்படி கொண்டு வரோங்கிறதா மேட்டர். எப்படி பெர்ஃபெக்டா வருதுன்னு பாருங்க. ஏன்னா சாம்சங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக Z Fold 7ல் எல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபோனை ஸ்லிம் பண்ணிட்டாங்க, ஹிஞ்சோட சைஸை கம்மி பண்ணிட்டாங்க. அதை வாங்குறதுல என்ன பிரச்சனை? சரி, ஓகே, எப்படியோ கொண்டு வந்தால் சரி. ஆனால் இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் வச்சு சாம்சங் Z Fold விட ப்ரைஸ் அதிகமாக வரும்ன்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெர்ஃபெக்டாக கொண்டு வந்து ப்ரைஸ் எப்படி அவங்க இதிலே வைக்கிறது? கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சும்மா வந்தாலே விட மாட்டேங்க. இதில் வேறு அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் விடுவாங்களா? 2.5 லட்சம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டு செல் ஃபார் 2.5 lakh பேஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அடுத்ததா ஐபோன் 17 சீரிஸ் லான்ச் டேட் வந்து லீக் ஆயிருக்கு. அதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ அவங்க லீக் பண்ணலன்னா அது எப்போ லான்ச் ஆகுது நமக்கு தெரியவே தெரியாது. செப்டம்பர் தானே. இது லீக் இல்லை, மார்க்கெட்டிங். ஸோ மெட்டாவுடைய ஒரு ரிஸ்ட்பேண்ட் வந்து இப்போ ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் கீபோர்டு எதுவுமே இல்லாமல் அவங்க நம்மளுடைய ரிஸ்ட் மூவ்மெண்ட்டை வச்சு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மசில் சிக்னல்ஸை டிடெக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் சரி, டைப் பண்ணுறதுக்கும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்றத போல் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் ரியலி குட். மகாராஷ்டிரா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸை கம்ப்ளீட்டாக தடை பண்ணணும் அப்படின்றது போல் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கு நான் பல விதமான டிகிரி வீடியோஸும் வந்து போட்டுட்டேன். நிறைய பேருடைய வாழ்வாதாரம் ஜஸ்ட் இந்த ஆன்லைன் கேம்ஸில் பணத்தை கட்டுறதன் மூலியமாக, பெட்டிங் மூலியமாக இந்த மாதிரி வந்து போகுது. ஸ்டார்டிங்கில் போகும்போது ஃப்ரீன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் 10 ரூபா கட்டுங்க இவ்வளோ வரும்ன்றாங்க. அப்படியே அது அடிக்ஷனாக ஆகிடுது. நிறைய பேர் கடன் வாங்கி வேறு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு சூசைட் வரைக்குமே வந்து போயிருக்காங்க, சூசைடும் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளும் நிறைய பார்த்தோம். தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸை தடை பண்ணுறதுக்கு, சட்டத்தெல்லாம் ஏற்றுறதுக்கு லாஸ்ட் டைம் நிறைய வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஆல்வேஸ் வின்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க உஷாராக இருங்க, ஸ்டே சேஃப். அண்டு ஏற்கனவே நம்ம இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ கிரிப்டோ கரன்சியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த காயின் பேஸ், அவங்களுடைய ஆப், அந்த பர்டிகுலர் அவங்களுடைய டேட்டா பேஸில் டேட்டா கம்ப்ளீட்லி வந்து ஹேக் ஆகிருக்கு. நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சி ரொம்ப பீக்கில், அடடா ஏன் ப்ரோ கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் என்னை பற்றி கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் இதுதான் கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் யாராச்சும் தப்பித்தவரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, என்ன ஏதுன்றதை அப்பப்போ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மேட்டர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் AI டேலண்ட்ஸ் எந்த நாட்டில் இருந்து வராங்கன்னு சொல்லி ஒரு
கால்குலேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் த சார்ட் இருக்கக்கூடியது இந்தியா தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. மோர் தென் 10,000 பீப்புள்ஸ் இந்தியாவில் இருந்து மட்டுமே வராங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த இன்ஜினியர்ஸ்க்கும் எவ்வளோ தட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து அதை விட நான் 10 மடங்கு சம்பளம் அதிகமாக கொடுறான்னு சொல்லி மெட்டா வந்து வாங்கி எல்லாத்தையும் வந்து குவிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வார் வெர்லி வந்து இந்த எல்எல்எம்ஸில் மட்டும் கிடையாது, இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எந்த இடத்துல போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதுலேயும் குறிப்பாக அதில் 2வது இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈரான், 3வது இடத்துல கனடா வந்து இருக்குது. ஸோ இந்தியா நம்பர் 1 பொசிஷனில், விச் இஸ் ரியலி குட். அண்ட் இதன் கூடவே இன்னொரு டேட்டாவும் வந்திருந்தது. இந்தியாவிலேயே அதிகப்படியாக பெண்களை வேலை அமர்த்தக்கூடிய மாநிலமாக எந்த மாநிலம் வந்து இருக்குது, நிறைய பேர் வந்து எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னு பார்க்கும்போது நம்பர் 1 பொசிஷனில் தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ நத்திங் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3 லான்ச் பண்ணியிருந்தாங்க. வீடியோ எங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது அந்த வீடியோ லைவ் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா நாளைக்கு லைவ் ஆகும். ஏன்னா இந்த வீடியோ நம்ம இப்போ சாட்டர்டே போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு வேளை முடிஞ்சதுன்னா சாட்டர்டே போட்டுறேன். அப்போ உங்களுக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து நத்திங் ஃபோன் ரிவ்யூ வந்துடும். கீப் வெயிட்டிங். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எப்படி வருதுன்னு நானும் இன்னும் பார்க்கல, பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லை சண்டே வந்ததுன்னா சாட்டர்டே அந்த வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதனால என்ன பிளான் பண்ணுறாங்களாம், நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இல்லாட்டி டீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷனை வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, அவங்க நத்திங் ஃபோன் 3 கொண்டு வந்ததே ஒரு லைட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. 80,000 ரூபாய்க்கு வச்சாங்க ப்ரைஸை தவிர, மீதி எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஓகே, போகட்டும், பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நத்திங் ஃபோன் 3 5,000 யூனிட்ஸும் கம்மியாக தான் வந்து செல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டுமா குளோபலான்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. பட் எனக்கு என்ன டவுட்டுன்னா, யாரும் தான் 5,000 பேராக இருப்பாங்க. சரி, நம்மள மாதிரி யாராச்சும் வீடியோ போடுறவங்க வாங்கி வீடியோ போடணுமேனு வாங்கியிருப்பாங்களோ, இல்லை ஃபோன் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா இருக்கா? 80,000 ரூபாய்க்கு மேட்ரு வந்து அதுதான். 80,000 ருபீஸ்க்கு அது எப்படி இருக்கும்? இதுதான் மேட்ரு. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டாக இருக்கக்கூடிய பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா விவோ. அதுவும் இயர் ஆன் இயர் வந்து பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. 2வது பொசிஷனில் ஓப்போ செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆனால் இருக்கக்கூடிய 2வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். வெறும் 2% தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஷாமி, ரியல்மி எல்லாம் எந்த நிலமையில் இருக்குன்றது பார்த்தாலே பரிதாபமான ஒரு நிலையில் வந்து இருக்குது. 2 பேரும் போட்டி போட்டு மேலே போனாங்க. இப்போ 2 பேரும் போட்டி போட்டு கீழே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது இந்த வாரம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 25 OTT ஆப்ஸை இந்திய அரசாங்கம் தடை செய்திருக்கிறாங்க. ஏன் பேன் பண்ணியிருக்காங்க? இதுவும் ஃபீல்டே இல்லையே. ஏன்? சும்மா தெரிஞ்சுக்கலாம், ஜென்ரல் நாலேஜ்னே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பானை வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதனால் இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? போக்கோவுடைய ஹெட் ஹிமான்ஷு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பதவியை ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபோனை லான்ச் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லி வாயில் சொல்ல வரல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா CMF ஹெட் பண்ணுறதுக்கு நத்திங்கில் ஜாயின் பண்ணிட்டாராம். லீக்ஸ் வெளியே வருதுனாலே அஃபிஷியலான மாதிரி தான். இன்னும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல, லீக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கான். வந்தாலும் வந்துடும். நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா, ஹிமான்ஷு போக்கோ அப்படின்றது தான் அவரோட ட்விட்டர் ஹேண்டிலாகவே இருக்கும். இப்போ என்னப்பா பண்ணுவார்னு கேட்டாங்க. போக்கோவை தூக்கிட்டு CMF போட்டு பார்க்குறது, அவ்வளோதான். ஸோ இன்று அடேங்கப்பா நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT இப்போ ஒரு டயக்னோசிஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஸ்ரேயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எக்ஸில் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்து போயிட்டே இருந்தது, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு சில மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது, 1.5 வருஷமாக தொடர்ந்து இரும்பல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தோம், பெரிய ஹாஸ்பிட்டல்லையுமே போய் வந்து செக் பண்ணி பார்த்தோம். பட் யாருமே ஒன்றும் இல்லை, என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, கியூரியாசிட்டியில் நான் போயிட்டு ChatGPTயில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி A to Z என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு, எப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதாச்சும் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டுச்சு. எஸ், பிபிக்கான மெடிக்கேஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது ஒரு சோர்ஸாக இருக்கலாம் அப்படின்றது போல் அது சொல்லுச்சு. அதுக்கப்புறமா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கப்புறம் அவரும் அதை கன்ஃபார்ம் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கேஷன்ஸ்க்கு பதிலாக வேற ஒரு காம்பினேஷனில் கெமிக்கல் இருக்கக்கூடிய அந்த ஒரு மெடிக்கேஷனை வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஷீ இஸ் ஆல் ரைட் அப்படின்றது போல் ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தாங்க. இதற்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்மளே ஏஐ கிட்ட கொடுத்து ஏஐ சொல்கிறது அப்படியே நம்பி அப்படியே ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். பட் அதை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு டாக்டர்ஸ் கிட்டயோ வெளியில் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஒரு ப்ரொஃபஷன்ஸ் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைய முக்கியமான இன்னொரு செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டீனேஜ் பசங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, பசங்க பொண்ணுங்க, இவங்கெல்லாம் வந்து யார்கிட்டயாச்சும் சேட் பண்ணும்போது ஒரு சில வார்னிங்ஸ் வருது. நீங்கள் யார் என்னன்றதை தெரிஞ்சு பேசுங்க, அவங்க ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்பிக்கை இல்லாத நபர்கள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றது போல் ஒரு வார்னிங்லாம் வருது. ப்ளஸ் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கிட்ஸுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸும் வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க.
இதற்கு பின்னாடி வந்து எங்களுக்கு வந்து ப்ரைவசி இல்லை அது இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்பாக இங்கே நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ போய் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வருது அப்படின்ற காரணத்தால தான் இந்த மாதிரி விஷயங்களை இன்ஸ்டாகிராமே யோசிக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்ஸ்டாகிராமே மெட்டாவே மார்க் மாம்ஸே அதை யோசிக்கிறாருன்னா இது எவ்வளோ சீரியஸான இஷ்யூவாக போய்கிட்டு இருக்குன்னு. அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் கூடவே இன்னொரு நியூஸ் ஒன்று இருந்தது. இன்ஸ்டாகிராமில் ஆட்டோ ஸ்க்ரோல் வந்திருக்கு. அதாவது இப்படி வீடியோ பார்த்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்த காலம் போய் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஸ்க்ரோலுமே நிறைய ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயுமே எங்கப்பா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கை வலிக்குது கண் வலிக்குதுன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்க்ரோலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆட்டோ ஸ்க்ரோல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து முடியும் போது அதுவே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை மொத்தமாக அந்த ஸ்க்ரீனை விட்டு வரவே கூடாதுன்ற அளவுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். இது ஒரு சைடுங்களா. இதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ப்ளசிட்டியோட ஃபவுண்டர். இவர் சென்னை சார்ந்தவர் தான், ஓகேங்களா. இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மூழ்கிறத விட ஏஐ கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றுன்றது போல் சொல்லியிருக்கிறார். இதையத்தான் நானும் சொல்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணுறது தப்பு கிடையாது, ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் கேஷுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு. மீதி எல்லாமே புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கும் புதுசு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன், உங்கள் கருத்தை ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக சாம்சங் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. என்னடான்னு பார்க்குறீங்களா? ஒரு வழியா சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ராவில் பெரிய பேட்டரி வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 5500 அப்படின்றது போல் இப்போதைக்கு லீக்ஸ் போயிட்டுருக்கு. அதை விட சிறப்பான விஷயம் என்னென்னா 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. அவன் இல்லை எஸ்கேப் ஆகிட்டான். ஏன்னா அவங்க இதுவும் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒன்று போயிட்டுருக்கு. S26 எட்ஜை பொறுத்த வரைக்கும் அப்போ எட்ஜ் வருதா, நிறுத்த மாட்டானுங்களா? ஓகே சரி, அதில் என்னடா பிளான் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சிலிக்கான் கார்பன் பேட்டரி தானே, அதுலேயுமே 3900 mAh பேட்டரி இருந்தது அதிகப்படுத்த போகிறாங்களாம். அண்ட் இன்னுமே திக்னஸ் வந்து கம்மியாக போதும், அதாவது இன்னும் ஸ்லிம்மாக இருக்குன்றது போல் சொல்கிறாங்க. நான் இப்போ ஸ்லிம்மும் யூஸ் பண்ணிட்டேன், காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்பயுமே காம்பாக்ட் தான் பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு உங்களில் ஸ்லிம் பிடிச்சிருக்கு? மேபி ஏதாச்சும் வேறு காரணங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலி டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கெல்லாம் பிடிக்குது, அது நம்ம ஜாலி, அது ஓகே. பட் கேஷுவலாக நீங்கள் வாங்கி ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்களா, காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்களா? ஸோ அடுத்தது AskMrTT பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பேட்டரி கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு. பேட்டரி கேலிப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், தொடர்ந்து சார்ஜ் பண்ணுறோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், திடீர்னு ஷட் டவுன் ஆகுது, திடீர்னு பேட்டரி சுத்தமாக இல்லாமல் ஆஃப் ஆகிடுது, ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேட்டரி லைஃப் வந்து இங்கே இருக்கும். நார்மலாக ஒரு 90% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு காமிக்கிறது மேபி 86 இருக்கலாம், 95 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தப்பான ஒரு கேலிப்ரேஷனில் அது ரீடிங்கை வந்து மாற்றி காமிக்கலாம். ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக நம்ம ரீசெட் பண்ணும்போது, பேட்டரி கேலிப்ரேட் பண்ணும்போது, ரீகாலிப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி உங்களுடைய பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்கோ அந்த ஹெல்த்தை பொறுத்து அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் என்ன இருக்குன்றது உங்களுக்கு வந்து காமிக்கும். இஃப் இன் கேஸ் உங்கள் ஃபோனில் அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஃபோனை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃபில் ஃபுல்லாக 100% சார்ஜ் போடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிடும், ஷட் டவுன் பண்ணிட்டு. இன்றைய அடிங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் வெண்டருக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு கேட்குறீங்களா? கடந்த 4 வருஷத்தில் மட்டும் 1.63 crore அளவுக்கு அவருக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலன்னா எல்லாருமே இப்போ ஸ்கேன் பண்ணி யூபிஐயில் அனுப்பிச்சிட்டோம், அவரும் யூபிஐ வந்து வச்சுட்டாரு, சரி மக்கள் அதில் தான் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதில் அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான். இது இவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பெங்களூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூபிஐ அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி கேஷ் அப்படின்ற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன் வந்து வெளியில் தெரியுது அப்படின்றதுனால தான். இதற்கு ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேலரி வாங்கக்கூடிய நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் காசு வருது, கண்ணை மூடிட்டு என்ன டாக்ஸோ அதை கட்டிட்டு தான் போகிறோம், வழி கிடையாது, நாடு டெவலப் ஆகணும், நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிளாக்ல வந்து மணி வாங்குறீங்க, வெளியில் வந்து அக்கௌண்ட்டை காமிக்கிறதே கிடையாது, இப்போ கட்டுறதுனால என்ன பிரச்சனைன்றதை போல கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே சிறு குறு வியாபாரிகள், ஏதோ எங்ககிட்ட வர்ற காசை வச்சு நாங்கள் பார்த்து டேரெக்டாக வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், எங்களுக்கெல்லாம் நம்ம நோட்டீஸ் கொடுத்தா அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் யூபி யூஸ் பண்ண தான் தப்பான்னு கேட்டதுக்கு அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் மூலமா நீங்கள் வருமானம் ஈட்டினாலும் அதில் ஜிஎஸ்டி லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான டேக்ஸை கட்டி தான் ஆகணுன்றது போல் சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். வருமானம் அந்த அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் கிடையாது, டெய்லி 10 ரூபா வரும், 20 ரூபா போகும், அது மேட்ரு கிடையாது. 1 கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக எவ்வளோ வருது ப்ராஃபிட், அப்போ அதுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் கட்டி தானே ஆகணுன்றது தான் கரெக்டான லாஜிக் இல்லைங்களா? உங்கள் கருத்துக்களை என்ன ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டியுடைய வரம்பெல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறமா கட்டுறவங்களுடைய எண்ணிக்கைன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு அண்ட் பேர்டன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றது போல தான் பரவலாக பேச்சு போயிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம ஃபினான்ஸ் செய்திகளில் தமிழ் செல்வன் சேனலில் பேசுவோம். ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ்.